தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ்வாணியின் அன்பு வணக்கங்கள். தமிழை பற்றி பேசினால் பாரதியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் என்றால் பாரதி, பாரதி என்றால் தமிழ். தமிழால் பாரதிக்கு பெருமை, பாரதியால் தமிழுக்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆம், பாரதி பேனா பிடித்தான். தமிழரிடையே புதிய யுகம் பிறந்தது. தமிழுக்கு புதிய உயிரும் புதிய உணர்வும் வந்து சேர்ந்தது. தமிழ் கவிதையுலகம் புதிய பரிமாணத்தை பெற்றது. இலக்கியத்துக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருந்த இடைவெளி நீங்கியது. உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் சமுதாய சார்புடைமை இரண்டற கலந்தது. விண்ணை நோக்கி விரிந்த கவிதை மண்ணில் வேர்பிடித்து மானிட பூக்கள் மலரும் மரமாக மாறியது. இந்த இலக்கிய அதிசயம் பாரதி ஒருவனால்தான் முதலில் நிகழ்ந்தது. பாரதியின் சாதனை சாதாரண மனிதர்களை பற்றி சாதாரண மொழியில் பாடியதுதான். சாதாரணத்தின் அசாதாரணத்தை, எளிமையின் ஏற்றத்தை உணர்த்தியதும் பாரதிதான். இலக்கிய புரட்சி. இதை அவர் பார்வையிலும் நடையிலும் பார்க்கலாம். பாரதி பயன்படுத்தியவை இலக்கியத்தின் சொற்கள் அல்ல, இதயத்தின் சொற்கள். அவருடைய கவிதை வெறும் சொற்சிலம்பம் அல்ல, சத்தியத்தின் உணர்ச்சிக்கோவை. இப்படி பாரதியை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.